50 பயணிகளுடன் சென்ற ரஷ்ய விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கிறது. முன்னதாக காணாமல் போனதாக கூறப்பட்ட சூழலில் தற்பொழுது 50 பயணிகளுடன் சென்ற ரஷ்ய விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கிறது. கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் விமானம் விழுந்து நொறுங்கியது தெரிய வந்திருக்கிறது. விழுந்து நொறுங்கிய விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. விழுந்து நொறுங்கிய விமானத்தில் 5 குழந்தைகள் உட்பட 43 பயணிகள் 6 பணியாளர்களும் இருந்துள்ளனர். ரஷ்யாவிலிருந்து 50 பயணிகளுடன் சென்ற விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கிறது. சீன எல்லையோரம் உள்ள தின்ட்ரா நகரத்திற்கு சென்ற விமானம் திடீரென காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது. கட்டுப்பாட்டு அறையுடன் விமானத்திற்கான தொடர்பு துண்டிக்கப்பட்ட சூழலில் தற்பொழுது ரஷ்ய விமானம் விழுந்து நொறுங்கி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. 50 பேரின் கதி என்ன என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விழுந்து நொறுங்கிய விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுந்து நொறுங்கிய விமானத்தில் 5 குழந்தைகள் உட்பட 43 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்கள் அந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். அவர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை. கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் விமானம் விழுந்து நொறுங்கியது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விழுந்து நொறுங்கிய விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுந்து நொறுங்கிய விமானத்தில் 5 குழந்தைகள் உட்பட 43 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களும் இருந்துள்ளனர். ரஷ்யாவிலிருந்து 50 பயணிகளுடன் சென்ற அங்காரா ஏர்லைன்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. சீன எல்லையோரத்தில் உள்ள ஆமூர் என்ற இடத்தில் விமானம் விழுந்து நொறுங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.